அஸ்ஸலாமுலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக நலமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி ரேண்டம் டேஸில் எடுத்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் நான் எந்த ரெசிபீஸும் கொடுக்கல. நான் வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கேஷுவலாக உங்ககிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டினியூவாக பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ரோஸ் பெட்டல்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். வெல்கம் டு ரோஸ் பெட்டல்ஸ். இன்றைக்கான ஆரம்பமே பஜார் வந்திருக்கோம். ஒரு 3 வேலை இருக்குது. அதில் ஒரு வேலையில் உங்கள் ஹெல்ப் எனக்கு வேணும். என்னன்னு சொல்கிறேன். மொதல் வேலையாக பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துடலாம். நாங்கள் வந்தது ஈவினிங் டைமில் 6 மணி இருக்கும். நல்லா இருட்டிருச்சு. அதனால தான் வீடியோ ரோட் சைட்லாம் வர்றது எதுவுமே நான் ஷூட் பண்ணலை. நேராக கடைக்கு காட்டியிருக்கேன். இது நீரஜ் டெக்ஸ்டைல் அப்படின்னு பாத்துபஸ்தி ஏரியாவில் இருக்குது. நம்ம வீட்டிலேருந்து ஒரு 15-20 நிமிஷம் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். சேம் இதே கடை, இதே பிரான்ச்சு நம்ம இருக்கிற ஏரியா பக்கத்துலேயே ஒரு 5 நிமிஷத்துலேயே போனால் வந்துடும். அங்கே ஒன்று இருக்குது. அப்புறம் ஏன் அங்கே வாங்காமல் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் எவ்வளோ கடை இருந்தாலும் இந்த கடைக்கு போனால் நமக்கு செட் ஆகும், நமக்கு அமைஞ்சிரும் அப்படின்னு மைண்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி எங்களுக்கு இங்கே வந்தால் அமையிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதே மாதிரியே அர்ஷானுக்கு ஒரு 5-6 ட்ரெஸ் தான் பார்த்தோம். அதுலேயே 2 செட்டு அமைஞ்சிருச்சு. நான் பசங்களுக்கு தானே ட்ரெஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஒரே மாதிரி இருக்குது, வித்தியாசமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிலாம் வருவேன். அப்போ அமையவே அமையாது. இன்றைக்கி நான் எதுவுமே யோசிக்காமலே அர்ஷான் போடாத செட்டாக 2 செட்டு அமைஞ்சிருந்துச்சு. உடனே எடுத்தாச்சு. 2 ட்ரெஸ்ஸுமே அவருக்கு பிடிச்சி போச்சு. அதான் இவ்வளோ டான்ஸ் ஆடிட்டுருக்கான். என்னென்னா அர்ஷானுக்கு பர்த்டே வந்துச்சு. அன்றைக்கி தான் சில்ட்ரன்ஸ் டே இல்லையா? ஸ்கூலுக்கு கலர் ட்ரெஸ் போட்டு போகணும். அதுக்காக தான் எடுக்க வந்தோம். இந்த விலாக் பர்த்டேக்கு முன்னாடி எடுத்தது நான். எப்போ அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். போன வாரமே போட வேண்டியது, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால தான் இப்போ போட்டிருக்கேன். பிள்ளைங்களுக்கு எடுத்து வச்சுட்டு அதோட நம்ம யூனிவர்சல் ட்ரெஸ் நைட்டி தான் பார்த்துட்டு இருந்தேன். இங்கே அந்தமானில் இந்த டிசா பிராண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வருது. இது 60 இன்ச்சு நல்ல உயரமாக இருக்குது. எனக்கு நைட்டி சீக்கிரம் போட்டால் தான் பிடிக்கும், தூக்கி இருந்தால் பிடிக்காது. ஸோ இங்கே அது நல்லா அமையுது. ஊரில் இந்த பிராண்டு இருக்கா என்னங்கிறது எனக்கு தெரியல. நான் பார்த்ததில்ல ஊரில். ரேட்டுமே ஓகே தான். 300-400 அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் அதுவுமே பார்த்து எடுத்துகிட்டு அதோட ஸ்கர்ட்டுக்கு ஒரு டாப் வாங்குற மாதிரி இருந்துச்சு. அதுவுமே அமையலை, அதனால் வாங்கலை. அங்கே பில் போட்டுட்டு அதே ஏரியாவில் சூர்யா மார்ட்டுன்னு இந்த கடை ஒன்று இருக்குது. இது ரீசெண்டாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அப்போ வரும்போது வீட்டில் எண்ணெய் பாட்டில் டிமார்ட்டில் வாங்கினது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா? அது உடஞ்சி போச்சு. நான் ஷார்ட்ஸில் காட்டியிருப்பேன். நல்லெண்ணெய் போட்டு வச்சுருப்பேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த பாட்டில் முன்னாடி நான் வந்தப்போ இங்கே பார்த்துருந்தேன். சரின்னு இன்றைக்கி பார்க்கும்போது அந்த மாதிரி இல்லை, இப்படி ஜக்கு டைப்பில் தான் வச்சுருக்காங்க. அன்றைக்கே நினச்சேன் ஒன்று வாங்கிட்டு போகலாமா அப்படின்னு. அதான் இருக்கே, அப்புறம் எதுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாம போயிட்டேன். இப்போ பார்க்கும்போது இல்லை. இந்த காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் கொஞ்சம் பெரிய பாட்டிலாக திருச்சி டிமார்ட்டில் வாங்கி நான் வச்சுருந்தேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ இந்த ஸ்டாண்டு மாதிரி வச்சு சால்ட்டு பேப்பர்லாம் வச்சு 2 பாட்டில் இப்படி செட்டாக வச்சுருக்காங்க. நமக்கு இவ்வளோலாம் தேவைப்படாது இல்லையா? ஸோ எதுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனி பீஸ் இருக்கான்னு கேட்டேன். இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதோட அதையும் வச்சுட்டு நான் உள்ளே வரும்போது சொன்னேன், போவேன், எண்ணெய் பாட்டிலை வாங்குவேன், நேராக வந்துடுவேன், 5 நிமிஷம் தான், வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அஸ்பரை விட்டுட்டு நானும் ஆசிரியரும் தான் வந்தோம். ஆனால் நம்ம தான் வாங்குகிற பொருளை தவிர மற்ற எல்லாத்தையும் பார்ப்போமே, அது பார்த்தா தான் நமக்கு திருப்தியாக இருக்கும். சரி, அப்படியே எல்லாத்தையும் என்ன இருக்குதுன்னு எடுத்து பார்க்கலாம், எவ்வளோ ரேட்டு போட்டிருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்தா இந்த மாதிரி பாக்ஸ்லாம் அந்த 3 கண்டெய்னர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அந்த செட்டுலாம் நான் மீஷோவில் வாங்கியிருந்தேன். கம்மி ரேட்டு தான். இங்கே 400-500ன்னு போட்டிருக்காங்க. எதை எடுத்தாலுமே நெருப்பு விலையாக இருக்குது. இந்த கடை ஓப்பன் பண்ணும்போது வந்தப்போ அந்தளவு ரேட்லாம் அதிகமாக இல்லை. நான் இங்கே ஒரு ஆயில் ஸ்ப்ரே பாட்டில் கூட வாங்கியிருந்தேன். ரேட்டும் கம்மியாக இருந்துச்சு. இப்போ பார்க்கும்போது எல்லாமே ரேட்டு கூடவாக இருக்குது. நமக்கு இந்த மாதிரி பார்க்குறதெல்லாம் ஓகே தான்ப்பா. ஆனால் ஒரு பொருள் வாங்குகிறேன் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம்லாம் வாங்க மாட்டேன். எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். இதுக்கு ஆன்லைன்லேயே பெட்டராக வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டேன். பிள்ளைங்க ஸ்நாக்ஸ்க்குமே கேக்கு, ஃப்ரூட்ஸ்லாம் கொடுத்துட்றேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பாக்ஸ் இருந்தால் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன். அதுவுமே செட் ஆகலை. மூடியில் இந்த மாதிரி ரப்பர் போட்ட மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வாங்கக்கூடாது, இது வேஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் அதையுமே வச்சுட்டேன், வாங்கலை. 5 நிமிஷத்தில் வந்துடுறேன்னு சொல்லி வந்துட்டு 1/2 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. அப்புறம் இந்த இருக்குது பார்த்தீங்களா, கீரை காய்கறிலாம் க்ளீன் பண்ண கழுவுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஆசிர் ஒன்று வச்சுருக்கான் பாருங்கள். அதுதான் ஃபஸ்ட்டு எடுத்தேன். அது தண்ணி கீழே வடியும் இல்லையா? ஸோ இது உள்ளே தண்ணி கலெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு பார்க்க. சரின்னு அது ஒன்று எடுத்துகிட்டு வேறு ஒன்றுமே வாங்கலை.
நான் எண்ணெய் பாட்டிலுக்காக தான் வந்தேன். அது இல்லையா, ஒரு ரவுண்டு பார்த்துட்டு இந்த ஃபேன்சி ஐட்டம்லாம் வந்து காலேஜ் படிக்கிறதோட முடிஞ்சு போச்சு. இப்போலாம் அந்த பக்கமே போகிறதில்ல. கிச்சன் ஐட்டம்ஸாவது பார்க்குறது, அதெல்லாம் பார்க்குறதே இல்லை. 2வது எண்ணெய் பாட்டில் பார்த்தேன், அது அமையலை. 3வது ரொம்ப நாளான்னு கூட சொல்ல முடியாது, ரொம்ப வருஷமாக ஒரு ஓடிஜி இல்லைனா கன்வெக்ஷன் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நம்மளும் எப்போ தான் கேக்கு, பன்னு, ப்ரௌனிலாம் செஞ்சு சாப்பிட்றது. சரி, நம்மளும் தான் யூடியூப்பில் இருக்கிறோமே, இந்த இண்டஸ் வேலி, அகாரோ பிராண்டெலாம் நிறையா யூடியூபர்ஸ்க்கு ப்ரொமோஷனாக கொடுக்குறாங்க. நமக்கும் ஏதாச்சும் வரும்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன். ஒருத்தரும் வர காணோம். நம்மளே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நாளாக ஆராய்ச்சிக்கு பின்னாடி பிஹெச்டிலாம் பண்ணி வீட்டிலேருந்தே இந்த பேக்கிங் பிஸ்னஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதில் எனக்கு தெரிஞ்ச 2 பேரை போட்டு டார்ச்சர் பண்ணி கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். இப்போ நாங்கள் நிற்கிற இந்த கடை வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதனால் நிறையா ஆஃபர் போட்டிருக்காங்க. இங்கே அந்தமானில் எல்லா பிராண்டும் அவ்வளோ சீக்கிரம் கிடச்சிராது. இங்கே வந்து மார்ஃபி ரிச்சர்ட்ஸும் வச்சுருந்தாங்க. நான் வந்து எல்ஜி வாங்குகிற ஐடியாவில் தான் இருந்தேன். இங்கே வந்து இதை பார்த்தோன்னே ஒரு கன்ஃபியூஷன் வந்துருச்சு. ஏன்னா நான் பண்ண ஆராய்ச்சியில் மார்ஃபி ரிச்சர்ட்ஸ் ஓடிஜினா ஓகே, ஆனால் கன்வெக்ஷனுக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. நானும் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணிலாம் பார்த்தேன். ஒரு சில பேர் இந்த கன்வெக்ஷன் வாங்கியிருக்காங்க, ஆனால் பிராண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூ எதுவுமே கொடுக்கல. அதுக்குள்ளே வந்து இந்த கிரில்லுக்கு இந்த ஸ்டாண்டு, அப்புறம் பேன் ஒன்று, இந்த மாதிரி தான் இருக்குது. மார்ஃபி ரிச்சர்ட்ஸ்னு நான் யூடியூப்லேயும் போட்டு பார்த்தேன். அன்பாக்சிங் ரிவ்யூலாம் போட்டிருக்காங்க, ஆனால் யாரும் தெளிவாக சொல்லலை வாங்கலாமா வேணாமான்னு. இந்த கடையை பாருங்கள், ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின்னு இவ்வளோ அடுக்கி வச்சுருக்காங்க. 2 டியூப்லைட் போட மாட்டாங்க. எனக்கு எல்லாமே டிம்மாக தெரியுது. சரி, யாராவது ஏதாவது கொடுப்பாங்கன்னு இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணேன். ஒருத்தரும் காணுமா. சரி, இப்போ வாங்கினோம் அப்படின்னா நோம்புக்குள்ளே நம்ம பழக வசதியாக இருக்கும். ஏன்னா ஒன்றுமே தெரியாது எனக்கெல்லாம். ஸோ வாங்கினா தான் நம்ம பழகிக்கலாம், நோம்பில் யூஸ் பண்ண வசதியாக இருக்குமே அப்படின்னு நினச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து எல்ஜி வாங்குகிற ஐடியாவில் தான் இருந்தேன். ஸோ இப்போ அந்த பிராண்டை பார்த்தோன்னே தான் ஒரு கன்ஃபியூஷன் வந்துருச்சு. ஏன்னா அதுக்கும் இதுக்கும் ஒரு 5000 கிட்ட ரேட்டு டிஃப்ரென்ஸ் வருது. ஆனால் எல்ஜி அப்படின்னா நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. நான் யூடியூப்லேயும் பார்த்துட்டேன். இங்கே அக்கம் பக்கம் இருக்கிறவங்களும் இந்த பிராண்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் வந்து அந்த கிரில்குள்ளே ஸ்டாண்டு, அப்புறம் இந்த ரேக்கே வந்து அப்பர் லோயர்னு சொல்லிட்டு 2 வருது, அப்புறம் ஒரு பேன் வருது. ஸோ எல்ஜி வந்து 28 லிட்டர் வருது, மார்ஃபி ரிச்சர்ட்ஸ் வந்து 30 லிட்டராக வருது. நான் உங்களையும் விட்டு வைக்கல, என்னுடைய ஆராய்ச்சியில் உங்கள்கிட்டையும் கேட்குறேன், ஒரு சஜஷன் தான் கேட்குறேன். நீங்கள் யாராச்சும் மார்ஃபி ரிச்சர்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை தெரிஞ்சவங்க யூஸ் பண்ணுறாங்க, இல்லை உங்களுக்கு வந்து கிளியராக ஒரு ஐடியா தெரியும் அப்படின்னா கூட, இல்லை எல்ஜி வந்து பெஸ்ட்டாக அது பெஸ்ட்டாக அந்த கன்வெக்ஷனில், ஸோ எது பெஸ்ட்டுங்கிறத கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். இது எனக்கு அப்படின்னு மட்டும் கிடையாது, இந்த வீடியோ நிறைய பேர் பார்க்குறாங்க இல்லையா, அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் கன்வெக்ஷன் வாங்குகிற ஐடியாவில் தான் இருக்கேன். இப்போ நான் வாங்குகிற மாதிரி இல்லை, கொஞ்சம் கன்ஃபியூஸ் மைண்டில் இருக்கேன். தெளிவானோன்னு இன்ஷால்லா வாங்குவேன். நான் வாங்கும்போது என்னென்ன ஆராய்ச்சி பண்ணேங்கிறத ஷேர் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது அடுத்த நாள் ஈவினிங் டைமில். அர்ஷானுக்கு மறுநாள் பர்த்டே, அதே மாதிரி ஃப்ரைடேவும் கூட இல்லையா, ஃப்ரைடே ஸ்பெஷலாக தானே இருக்கும். பிள்ளைக்கு வந்து குப்தா பிரியாணி பிடிக்கும். ஸோ அதனால் முதல் நாளே ரெடி பண்ணி வச்சுட்டா மறுநாள் பிரியாணி ஈஸியாக பண்ணிடலாம். நான் ஷார்ட்ஸில் ரெசிபி டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். நான் குப்தா அப்படின்னு சொல்லும் போதே எனக்கு ஒரு சில கமெண்ட்ஸ் தான் ஞாபகம் வருது. இது குப்தா கிடையாது, கோஃப்தாவை தான் குப்தான்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேஷுவலாக சில பேர் சொன்னீங்க. ஒரு சில பேர் வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி, கேலி பண்ணுற மாதிரி, இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அன்றைக்கி மறுநாள் வந்து நான் குப்தா பிரியாணி ஷார்ட்ஸில் ரெசிபி போட்டிருந்தேன் இல்லையா, அப்போ வந்து கோஃப்தா பிரியாணி அப்படின்னு மாற்றி சொல்லியிருந்துருக்கலாம். ஆனால் நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் இப்போவும் எங்கள் ஊர் பக்கம் போய் நின்று நான் போட்ட ஷார்ட்ஸை காமிச்சு கேட்டு பாருங்கள். குப்தா பிரியாணி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நம்ம ஊர் மக்கள்லாம் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. மேபி நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கலாம், கோஃப்தா பிரியாணி குப்தா பிரியாணி அப்படின்னு மாறி இருக்கலாம். ஆனால் எங்கள் ஊர் பேச்சு வழக்கம் இப்படி தான். நான் வந்து தப்பாக எதுவும் சொல்லலையே, தவறான ஒரு விஷயத்த சொல்லலை, எங்கள் ஊரில் இருக்கிற பழக்கத்தை தான் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து நான் மாற்ற முடியாது. அப்படி மாற்றினேன் அப்படின்னா எனக்கே நான் பேசுகிறது அந்நியமாக தெரியும். இப்போது மல்லி புதினாலாம் வச்சு சட்னி அரைப்போம். அதை சில பேர் துவையல்பாங்க, சில பேர் சம்பல்னு சொல்லுவாங்க. ஊருக்கு ஊர் பேச்சு மாறுது இல்லையா. நான் சொல்கிறது செய்கிறது தப்பாக இருந்து நீங்கள் மென்ஷன் பண்ணால் நான் என்னை மாற்றிக்குவேன். எனக்கு இது தப்பாக படலை. இன்றைக்கி இதை மாற்றிக்கிட்டேன் அப்படின்னா நாளைக்கு நான் வேறு ஏதாவது பேசும்போது வேறு ஏதாவது மாற்ற சொல்வீங்க, வேறு ஏதாவது சொல்வீங்க. அப்போ மாறிக்கிட்டே இருந்தேன்னா இப்படி மாறிக்கிட்டே இருக்கணும். அது எனக்கு வேணாம். நான் நானாகவே இருந்துக்கிறேன். எனக்கு என்னை இப்படியே பார்க்குறவங்க பார்த்தா போதும். இங்கே இந்த விஷயம்னு கிடையாது. எப்போதுமே யார் என்ன சொன்னாலும் சரி, நம்மளுடைய இயல்பை நம்ம மாற்றிக்க கூடாது. கரெக்டான்னு சொல்லுங்கள். தூக்க முடியாது, தூக்க முடியாது, தூக்க முடியாது. அம்மா சொல்லு, அம்மா சொல்லு, அம்மா சொல்லு, அம்மா சொல்லு.
நான் இவனை தூங்க போட்டுட்டு தான் குப்தா ஃப்ரை பண்ணுற வேலையை பார்த்தேன். அதை ஒரு பக்கம் முடிச்சுட்டு டீ போட்டதுமே கரெக்டாக இவருமே முழிச்சிட்டாரு. இப்போலாம் வந்து அழுது தொட்டிலேருந்து தூக்க சொல்கிறதில்ல. படுத்திருக்கும் போதே அம்மா அம்மா அப்படின்னு கூப்பிடுவான். நானும் மோஸ்ட்லி அழுக விட்டு தூக்க மாட்டேன். இந்த மாதிரி ஏதாவது பேசி விளையாட்டு காமிச்சு அந்த மாதிரி தான் தூக்குவேன். அப்போ தான் அவனும் ஃப்ரீயாக இருப்பான். ஸோ அதோட அவருக்குள்ள வேலையெல்லாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நைட்டு வந்து சாப்பாட்டு வேலை இருந்துச்சு. எப்போதுமே மறுநாள் பிரியாணி பண்ணுறோம் அப்படின்னா, முதல் நாள் தயிர் உரப்போடுவோம் இல்லையா? ஸோ அதுக்காக தான் பண்ணிகிட்ருந்தேன். இந்த பிரியாணிக்கு இந்த குப்தா ஒன்றை மட்டும் ஃப்ரை பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, காலையில் பிரியாணி பண்ண அவ்வளோ ஈஸியாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக கூட எனக்கு ஷார்ட்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, இந்த குப்தா பிரியாணி ட்ரை பண்ணோம் அப்படின்னு. இந்த குப்தா மட்டுமே எனக்கு அரைச்சு, உருட்டி, வறுக்கவே 1.5 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. ஏன்னா ரெசிபி வேறு ஷூட் பண்ணேன் இல்லையா? நைட்டுக்கு சிம்பிளாக தோசை சுட்டுட்டு மதியானம் வச்ச அந்த ஈரல் கிரேவி இருந்துச்சு, அதையே வச்சு சாப்பிட்டாச்சு. இது மறுநாள் பிரியாணி பண்ணுறேன் அப்படின்னு கிடையாது. எப்போதுமே நைட்டில் ஒரு 3/4 மணி நேரம் எனக்கு வேலை இருக்கும் சாப்பிட்டதுக்கப்புறம். பிள்ளை பாட்டில்லாம் பாயில் பண்ணணும், அவனுக்கு பால் கரைக்கணும். அப்புறம் நானும் ஆசிரும் பால் குடிப்போம், அர்ஷானும் இவங்களும் குடிக்க மாட்டாங்க. இது வந்து ஹோம்மேட் பூஸ்ட் அப்படின்னு பண்ணியிருந்தேன் இல்லையா? ஸோ அதை தான் போட்டு டெய்லி நானும் ஆசிரும் குடிச்சிடுறது. இப்போ பழகிட்டோம். இனிப்புக்குன்னு சீனியோ இல்லை சர்க்கரையோ எதுவுமே சேர்க்குறதில்ல, ப்ளெயினாக அந்த பூஸ்ட்டை மட்டும் போட்டு குடிச்சிருவோம். நல்லா சூடான பால் சேர்த்திங்க அப்படின்னா அந்த கட்டி மாதிரி இருக்குது பாருங்கள், அது கூட விழுகாது. நான் கொஞ்சம் டைம் விட்டுட்டேன்னா அதனால் லேசாக கட்டி மாதிரி விழுந்துச்சு. அதை இந்த மாதிரி மசிச்சு விட்டால் கரெக்டாக வந்துடும். ஒரு சில பேர் வந்து இது பாலுக்கு அடியில் வந்து தங்குமா அப்படின்லாம் கேட்டிங்க. அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது. நல்லா மிக்ஸ் பண்ணி குடிச்சிடலாம். நீங்கள் போட்டு காய்ச்சணும் அப்படின்லாம் கிடையாது. சூடான பால் போட்டு மிக்ஸ் பண்ணாலே போதும். அர்ஷான் வந்து பால் அவ்வளோவா விரும்ப மாட்டான். அதனால் அவனுக்கு வந்து இந்த வேஃபல்லாம் செய்கிறேன் பாருங்கள், அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். நாங்கள் ரெகுலராக குடிச்சிட்ருக்கோம். இன்னும் பாதி பாட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்த பேட்ச் ரெடி பண்ணணும். அதோட தயிரும் நைட்டே உர போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வேறு எந்த வேலையும் பார்க்கல. இது வந்து அடுத்த நாள் காலையில் நவம்பர் 14 அர்ஷான் பர்த்டே அன்றைக்கி காலையில் எடுத்தது. இவங்க இந்த ஒரு வேலை மட்டும் எனக்கு பார்த்து கொடுப்பாங்க. சிக்கன் வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணிடுவாங்க. பிள்ளைங்களும் இங்கே ரெடியாகி கிளம்பிட்டாங்க. காலையிலையும் தோசை தான் சுட்டு கொடுத்துருந்தேன். இட்லி பொடி இருந்துச்சா, ஸோ அதையே வச்சு சாப்பிட்டாங்க. ஏன்னா ஸ்கூலுக்கு வந்து இன்றைக்கி ஹாஃப் டே தான், லஞ்சு கட்டுற வேலைலாம் கிடையாது. ரிட்டர்ன் வரும்போது கடல் பாசி காய்ச்சி வைமி அப்படின்னு சொல்லியிருந்தான். சரின்னு சொல்லியிருக்கேன். அதோட பிள்ளைங்களும் கிளம்பி போயிட்டாங்க. பிள்ளைங்க ட்ரெஸ்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு என்னமோ இந்த நவம்பர் மாதம் பிறந்ததுலேருந்து நாள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுற மாதிரி இருக்குது. அதில் தான் இந்த வீடியோ ஒரு வாரத்தையே நான் மிஸ் பண்ணிட்டேன். நாள் தான் ஃபாஸ்ட்டாக ஓடுதுன்னு பார்த்தா இங்கே வீட்டில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சீக்கிரம் காலி ஆயிரும். ஏன்னா புளி கரைச்சி எந்த ஆணமும் அதிகமாக காய்ச்ச மாட்டேன். மோஸ்ட்லி இஞ்சி பூண்டு வாசனையோடு தான் ஏதாவது சமைக்கணுமா, அதனால் சீக்கிரமே காலி ஆயிரும். ஸோ இப்போ வந்து அரைச்சேன், பிரியாணிக்குமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. வீட்டில் சிக்கன் 65 மசாலா காலி ஆயிடுச்சு. நானே ரெடி பண்ணிடுவேன். இப்போ வீட்டில் காலியா, அதனால தான் தனித்தனியாக மசாலா போட்டுக்கிட்டேன். முன்னாடிலாம் வந்து சிக்கன் 65 மசாலா அப்படின்னு வாங்கி யூஸ் பண்ணுறது, அதில் டேஸ்ட்டுக்கு என்னமோ கலக்கிறாங்க, நல்லது இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்களா, ஸோ அதுலேருந்து வாங்குறதை விட்டாச்சு. இந்த மாதிரி தனித்தனியாகவாச்சும் மசாலா போட்டுக்கிறது. ஆனால் சிக்கன் 65 மசாலா வாங்குறதே இல்லை. கையில் வந்து கீரல் விழுந்திருக்கு. ஸோ அதனால தான் வந்து மசாலா பரட்டி கொடுக்க சொல்லி கேட்டிருந்தேன். நான் சும்மாவே இருக்க மாட்டேன் வாயை வச்சுக்கிட்டு. க்ளீன் பண்ணும்போதும் அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள், இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்கன்னு ஏதாச்சும் ஒரு நொட்டம் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். அவங்களுக்கு பெருசாக கிச்சன் வேலைலாம் எதுவுமே தெரியாது. இப்போ வரைக்கும் அந்த சிக்கன் க்ளீன் பண்ணி கொடுக்குறது மட்டும்தான் செஞ்சிட்ருக்காங்க. பிள்ளை வந்து காலையிலே முழிச்சிருவான். அதுக்கப்புறம் 2வது ஷிஃப்ட் வந்து தூங்குவானா, அப்போ தான் வந்து நான் வேலையை பார்க்க ஆரம்பிப்பேன். இங்கெல்லாம் எதுவுமே நீட் பண்ண மாட்டேன், ஒதுங்க வைக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு சாப்பாட்டு வேலையை முடிச்சிடணுன்னு பார்ப்பேன். இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் அப்பப்போ ஒதுங்க வச்சு க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன்னா ஷார்ட்ஸுக்கு ரெசிபி ஷூட் பண்ணுறேன் இல்லையா, இந்த இடம் மட்டும்தான் எனக்கு கவர் ஆகும். சோறுக்கு ஒரு பக்கம் தாளித்து விட்டுட்டு பிள்ளைங்க வந்து கடல் பாசி கேட்டிருந்தாங்க இல்லையா, இப்போ 11 மணிக்கு வந்துடுவாங்க. ஸ்கூல் வந்து ஹாஃப் டே தான், புக்கு பேகு எதுவுமே எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. என் பசங்களுக்கு எதுவுமே வேணாம், இந்த தண்ணி கடல் பாசி இருந்தாலே போதும், ரொம்ப பிடிக்கும். இதில் கலர் பவுடரோ இல்லை வேறு பால் ஃப்ளேவர் எதுவுமே சேர்க்க மாட்டேன், வெறும் தண்ணி கடல் பாசி. இது 2 பேருக்குமே பிடிக்கும். நான் வீடியோ எடுத்த டைமில் இங்கே அந்த மாதிரிலாம் செம்ம வெயில், அதனால தான் கடல் பாசி கேட்டாங்க. பிள்ளைங்களுக்கு உரைய வச்சுட்டு அந்த சூடான கடல் பாசி இருக்குது பாருங்கள், அதில் ஆற விட்ட பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நான் குடிச்சிருவேன். இந்த மாதிரி கடல் பாசியை உரைய விடாமல் குடிக்கும்போது அல்சருக்கு, வயிறு புண்ணுக்கெலாம் ரொம்ப நல்லது. அதுவும் காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. வாய் புண்ணுலாம் இருக்கும் இல்லையா, அதுக்கெலாம் நல்லது. அந்த மாதிரி தண்ணியாகவே குடிக்கணும், உரைய விடக்கூடாது. அதுக்கப்புறம் நான் ஷார்ட்ஸுக்கு தான் ஃபுல்லாக வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒன்று மினி விலாகு, இன்னொன்று ரெசிபிக்காக. இது வந்து நல்லா உதிரி உதிரியாக மணக்க மணக்க குப்தா பிரியாணி, நான் குப்தா பிரியாணின்னு தான் சொல்லுவேன். இது வந்து கோதுமை ரவையில் கீர் ரெசிபி, சிக்கன் 65, வெங்காய பச்சடி, முட்டை வந்து புது முட்டை போல், அது தோல் உரிக்க உரிக்க
தோலோடு சேர்ந்து உறிஞ்சு வந்துச்சா, அதிகமாக சேதாரம் ஆகாமல் ஒரு வழியாக உரிச்சிட்டேன். நான் இவ்வளோ நேரம் வேலை பார்த்தேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் பெருசு கிடையாது. என்ன நாள் பூரா கிச்சனில் நின்று சமைச்சிட்டே இருக்கணும் அப்படின்னா செஞ்சுட்டே இருப்பேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஆனால் இப்போ வெளியில் சாப்பாடு கொடுக்குறேன் பாருங்கள், இது தான் எனக்கு வராத வேலை. எவ்வளோ வைக்கணும், கூட வைக்கணுமா, கம்மியாக வைக்கணுமா, இன்னும் கொஞ்சம் வைக்கலாமா, இல்லை எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருக்கும். ஸோ எனக்கு வந்து இது செட்டே ஆகாத வேலை. நான் எவ்வளோ வேணும்னாலும் ஆக்குவேன். ஆனால் பங்கு வைக்கிறது எனக்கு செட் ஆகாது. இப்போ ஒருத்தவங்களுக்கு தான் கொடுக்கணும். நான் பிளேட்டில் கொட்டி பார்த்துக்கிட்டு போட்டிருக்கேன் ஹாட் பாக்ஸில். இதுவே போதுமா போதுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன் இவங்கள்ட்ட. எல்லாமே எக்ஸ்ட்ராவாக வச்சா பரவாயில்ல, ஆனால் பத்தலை அப்படின்னு போயிடக்கூடாது இல்லையா, அதனால் பார்த்து பார்த்து எடுத்து வச்சிட்டு இருந்தேன். என்ன மாதிரி எத்தனை பேர் இருப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி பிரியாணியுமே செம்ம சூப்பராக வந்துருந்துச்சு. எல்லாருமே நல்லா சாப்பிட்டுட்டு ஈவினிங் போல் கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற அந்த சின்ன பிள்ளைங்க எல்லாமே அர்ஷானோட கிளாஸ்மேட்டு, பெரிய பசங்கள்லாம் ஆசிரோட கிளாஸ்மேட்டு. பக்கத்து வீடு தான், இங்கே பக்கத்தில் தான் எல்லாருமே இருக்கிறாங்க. பிள்ளைங்க அங்கே தான் போய் அதிகமாக விளையாண்டுட்ருப்பாங்க. என்னென்னா அர்ஷான் வந்து ஒரு 15 நாளைக்கு முன்னாடியிலேருந்தே என் பர்த்டே எப்போ வருது, இன்னும் எத்தனை நாள் இருக்குது, 10 நாள் இருக்கா, ஒரு வாரம் இருக்கா அப்படி கேட்டுக்கிட்டே இருந்தான். நானும் வந்து சடனாக போய் இந்த வருஷம் வேணாம், கேக்லாம் கட் பண்ணுறதை நிப்பாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு ஒரு மாதிரி ஏமாற்றமாக இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ சொல்லி வச்சுருக்கேன், நீ வந்து இந்த வருஷம் மட்டும் கேக் கட் பண்ணுமா, இன்ஷால்லா அடுத்த வருஷத்துலேருந்து நம்ம இதை அவாய்ட் பண்ணிக்கலாம், வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். அவன் மைண்டை டைவர்ட் பண்ணுற மாதிரி வேறு ஏதாவது யோசித்து பண்ணணும். செலிப்ரேஷன் அப்படின்னு கிடையாது, வேறு ஏதாவது ஹெல்ப் மாதிரி பண்ணணும் இன்ஷால்லா. அப்போ தான் அவனுக்கு இதுலேருந்து மைண்டு சேஞ்ச் ஆகும். பார்ட்டி அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நான் வீட்டிலலாம் எதுவுமே செய்யலை, வெளியிலையும் வாங்கிட்டு வர சொல்லலை. சரி கேக்கை மட்டும் ஒன்று ஒன்றா கட் பண்ணிகிட்டே வருவோம், இப்போ கேக்கு மட்டும் இருக்கட்டும் அப்படின்னு நான் அவன்கிட்ட சொன்னேன். ஆசிருக்கும் 7 வயசோட நிப்பாட்டியாச்சு தம்பி அப்படின்னு. அழகாக புரிஞ்சுக்கிட்டு சரிமின்னு சொன்னான். ஆனால் கடைசியில் ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்தான் எனக்கு. ஆசிருக்கு வந்து 11, 12 இந்த 2 வருஷமும் ஊரில் கேக் கட் பண்ணிங்கல்ல, அப்போ எனக்கும் வந்து இதுக்கப்புறம் 3 வருஷம் விட்டுட்டு 11, 12 கட் பண்ணுறீங்களா அப்படின்னா, இன்ஷா அல்லா தம்பி அப்போதைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அவனுக்கு என்னென்னா செலிப்ரேஷன் ட்ரெஸ்ஸு அதெல்லாம் மேட்ரு கிடையாது. அந்த பிள்ளைங்க கிஃப்ட்டு கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கு தான் ஆசைப்படுவான். நம்ம கடையில் வாங்கினோம் இல்லையா, இந்த செட்டும் ஒன்று வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி அவன் இதுக்கு முன்னாடி போட்டது இல்லை, ஸோ அதனால் இதுவுமே வாங்கியிருந்தேன். அர்ஷான் வந்து அஸ்ஃபர் பிறக்கிறதுக்கு முன்னாடி பார்க்க தெளிவாக நல்லா இருந்தான் புள்ள. இப்போ அஸ்ஃபர் பிறந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு மாதிரி கரைஞ்ச மாதிரி போயிட்டான். என்னோடய வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும், அவனை பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ நானுமே வந்து ஏதாச்சும் கொடுத்து உடம்ப தேற்றணும் அப்படின்னு தான் பார்க்குறேன். இன்ஷால்லா பார்க்கலாம். ஸோ ரெசிபீஸ் எல்லாமே ஷார்ட்ஸில் கொடுக்குறதுனால விலாகில் நிறையா பேச முடியுது அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னங்கிறது எனக்கு தெரியல. இந்த விலாக் இதோட முடிச்சுக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் அடுத்த வீடியோஸை கொஞ்சம் சீக்கிரமே கொடுக்கணும்னு எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.